விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, கத்திரி செடியில வரக்கூடிய காய்ப்புழு மற்றும் குருத்துப்புழு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, லைட்டா இருக்கும்போது என்ன காம்பினேஷன் ஸ்ப்ரே பண்ணலாம்? மீடியமா இருக்கும்போது என்ன காம்பினேஷன் ஸ்ப்ரே பண்ணலாம்? அதிகமா இருக்கும்போது என்ன காம்பினேஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கத்திரி செடியில பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பொதுவா வந்து இந்த காய்ப்புழு மற்றும் குருத்துப்புழு தான் வந்து ரொம்ப அதிகமா வருங்க. இந்த சிம்ப்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, செடியோட நுனியில இருக்கிற கிளையெல்லாம் பார்த்தோம்னா, காஞ்சு மடங்கி போயிருக்குங்க. அத பார்த்தாலே வந்து பார்த்தோம்னா, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அத உடைச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த மாரி வந்து புழு அதில இருக்குங்க. அடுத்து இத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, லைட்டா இருக்கும்போது, இல்ல மீடியமா இருக்கும்போது, இல்ல அதிகமா இருக்கும்போது, அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா, நெறைய காம்பினேஷன் அடிக்கிற மாரி வருங்க. அதில ஃபார்மர் குடுத்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன 2 காம்பினேஷன் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கேயாச்சும் ஒரு செடியில வந்து குருத்து பூச்சி இருக்கு. லைட்டா இப்ப தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தோம்னா, இந்த வின்ஸிங்கிற பயோ மருந்த வந்து பார்த்தோம்னா, ஒரு டேங்குக்கு வந்து 20 டூ 25 எம்எல்லும், அது கூட வந்து பார்த்தோம்னா, எஸ்பி வந்து டேங்குக்கு வந்து 25 கிராமும், அது இல்லாம சுமிப்ரிண்ட் அப்படிங்கிற மருந்து வந்து ஒரு டேங்குக்கு வந்து 25 எம்எல்லும், கூட வந்து வேப்ப எண்ணெய் வந்து ஒரு டேங்கு 20 எம்எல்லும் வந்து யூஸ் பண்ணும் பட்சத்தில வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. இது ஒரு காம்பினேஷனுங்க. 2வது காம்பினேஷன் பார்க்கும்போது பார்த்தோம்னா, புரோப்பனோபாஸ் சைபர் வந்து ஒரு டேங்குக்கு 25 எம்எல்லும், அது இல்லாம எமாமெக்டின் பென்சோயேட் வந்து ஒரு டேங்குக்கு 10லேருந்து 15 கிராமும், கூடவே வந்து பார்த்தோம்னா, அசிபேட் வந்து ஒரு டேங்கு 20 டூ 25 கிராமும், அது இல்லாம வெட்டிங் ஏஜென்ட் வந்து ஒரு டேங்கு 5 எம்எல்லும் யூஸ் பண்ணும் பட்சத்தில ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. அடுத்து இந்த குருத்துப்பூச்சி வந்து மீடியமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தோம்னா, அலன்டோங்கிற மருந்து வந்து ஒரு டேங்குக்கு வந்து 25 எம்எல்லும், கூட வந்து லார்வின்ற மருந்து வந்து ஒரு டேங்குக்கு வந்து 20 கிராமும், அது இல்லாம வெட்டிங் ஏஜென்ட் வந்து ஒரு 5 எம்எல்லும் யூஸ் பண்ணும் பட்சத்தில வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. இது ஒரு காம்பினேஷனுங்க. 2வது காம்பினேஷன் பார்க்கும்போது பார்த்தோம்னா, நூலரான் பிளஸ் எமாமெக்டின் வந்து ஒரு டேங்குக்கு வந்து 25 டூ 30 எம்எல்லும், அது கூட வந்து பிப்ரோனில் வந்து ஒரு டேங்குக்கு வந்து 30 எம்எல்லும், அசிபேட் வந்து ஒரு டேங்குக்கு வந்து 25 கிராமும், அது இல்லாம வெட்டிங் ஏஜென்ட் வந்து ஒரு 5 எம்எல்லும் யூஸ் பண்ணும் பட்சத்தில நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து இந்த குருத்துப்பூச்சி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தோம்னா, கிரேசியா அப்படிங்கிற மருந்து வந்து பார்த்தோம்னா, ஒரு டேங்குக்கு 16 எம்எல்லும், கூட வந்து பார்த்தோம்னா, லாம்டா சைக்ளோத்ரின் வந்து ஒரு டேங்குக்கு வந்து 25 எம்எல்லும், அது இல்லாம வெட்டிங் ஏஜென்ட் வந்து ஒரு டேங்குக்கு 5 எம்எல்லும் யூஸ் பண்ணும் பட்சத்தில ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. இது ஒரு காம்பினேஷனுங்க. இது இல்லாம 2வது காம்பினேஷன் பார்த்தோம்னா, வயாகோ வந்து ஒரு டேங்குக்கு வந்து 10 டூ 15 எம்எல்லும், அது கூட வந்து பார்த்தோம்னா, மொவன்டோ எனர்ஜி ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தோம்னா 25 டூ 30 எம்எல்லும், கூட வந்து வெட்டிங் ஏஜென்ட் வந்து ஒரு 5 எம்எல்லும் யூஸ் பண்ணும் பட்சத்தில வந்து பார்த்தோம்னா, ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இப்போ நான் சொன்ன காம்பினேஷன்லாம் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபார்மருக்கு குடுத்து வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன காம்பினேஷன் தாங்க. இது இல்லாம வந்து இன்னும் நெறைய கெமிக்கல்லாம் இருக்குங்க. நான் வேணா இன்னும் வந்து இந்த கத்திரி செடியில வரக்கூடிய காய்ப்புழு மற்றும் குருத்துப்புழுவ கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன காம்பினேஷன் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ வேணா போடுறேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.